இது இன்பா டாக்ஸ். எல்லோரும் தைத்திங்களை மிக மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆயினும் பல நேரங்களில் தமிழர் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலினால் சில நண்பர்கள் அடிக்கடி எனக்கு கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கருத்துகளில் அவர்கள் முதன்மையாக குறிப்பிட்ட விடயம் ஒன்றுதான். நீங்கள் தமிழர்கள் என்று தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அது மகிழ்ச்சியான ஒன்றுதான். ஆனால் தமிழர்கள் என்று பேசக்கூடிய நீங்கள் ஏன் மலையக தமிழர்களை மையப்படுத்தி எந்த செய்திகளையும் எடுத்து வைக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறீர்கள் என்ற கேள்விகள் எடுத்து வைக்கப்படுவதுண்டு. மலையக தமிழர்களை மையப்படுத்தி பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது சார்ந்த பல பதிவுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் இன்று என்னுடைய அலுவலகத்திற்கு மலையக தமிழர் ஒருவர், அங்கு இலங்கையில் இருந்தவர், இப்பொழுது இந்தியாவில் தங்கியிருக்கிறார். அவர் வந்து மலையக தமிழர்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்தி பல செய்திகளை எடுத்து வைத்தார். அந்த செய்திகளை கேட்கின்ற பொழுது மனதிற்குள் வலி என்று சொல்லிவிட்டு நகர்ந்துவிட முடியவில்லை. எனவே மலையக தமிழர்களை மையப்படுத்தி சில விடயங்களை நாம் பேச வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் அல்லது மனதிற்குள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. எனவே அது குறித்த ஒரு தேடலை எடுக்கின்ற பொழுது ஒரு இணையதளத்தில் சகோதரி ஒருத்தி எழுதியிருந்த ஒரு கட்டுரையை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த சகோதரியின் பெயர் பவித்ரா என்று நான் நினைக்கின்றேன். அந்த சகோதரி எழுதியிருந்த கட்டுரையை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கட்டுரையை படிக்கின்ற பொழுது அது பெரிய கட்டுரை அல்ல, ஒரு நியாயமான கட்டுரை தான். அந்த கட்டுரையை படிக்கின்ற பொழுது சில வார்த்தைகள் பெரிய வலியை கொடுத்தன. அந்த வலிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இது குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் வந்தது. எனவே இந்த காணொளியில் மலையக தமிழர்கள் படுகின்ற இன்னல்கள் என்பதை விட அவர்களுக்கான விடிவு எப்படி அமையும் என்பதை நோக்கிய ஒரு நகர்வு எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில்தான் இந்த காணொளியில் நான் பேச இருக்கிறேன். தென்னிந்தியாவில் இருந்து மலையகத்திற்கு தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்ட கதைகள் உங்களுக்கு தெரியும். அங்கு தேயிலை தோட்டங்களிலும் மற்றும் ரப்பர் தோட்டங்களிலும் வேலை செய்வதற்காக, கூலி வேலை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டார்கள். ஏறக்குறைய இவர்கள் அடிமைகளாகத்தான் அங்கு பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் நடைமுறை. இந்த சூழலில் தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையோடு 1940ஆம் ஆண்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அதற்கான ஒரு போராட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த போராட்டம் உருவாக்கப்படுகின்ற பொழுது துப்பாக்கிச் சூட்டில் கோவிந்தன் என்கின்ற ஒரு மலையக தமிழர் இறந்து போய்விடுகிறார். இந்த போராட்டத்தில் முதன்மையாக நின்று களத்தில் நின்றவர் இவர்தான். அந்த மலையக தமிழர்கள் போராட்ட களத்தில் முதல் தியாகி என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் வைத்த கோரிக்கை தனக்கான வாழ்வியலை மையப்படுத்தியதல்ல. மலையக தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து அவர்களுக்கான விடிவு உருவாக்கப்பட வேண்டும். காடுகளிலும் மலைகளிலும் கிடந்து அவர்கள் அதை வளப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு ஒருவேளை உணவிற்கு கூட வக்கத்தவர்களாக இருக்கக்கூடிய நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, எங்கள் குடும்பங்கள் வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டும், எங்கள் பிள்ளைகள் படிப்பை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில கோரிக்கைகளை வைத்து அவர்கள் போராட்டத்திற்கான ஒரு அடிச்சுவடையை எடுத்து வைத்த பொழுது கோவிந்தன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு விடுகிறார். இது முதல் அதிர்ச்சி என்கின்ற பொழுது மலையக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்விடங்கள், அதாவது லயன் வீடுகள் என்று அறிவிக்கின்றார்கள். இந்த லயன் வீடுகள் அடுக்கு வீடுகளாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய வசதிகள் எந்த கோணத்தில் இருக்கிறது என்பதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். நான் வார்த்தையில் சொன்னால் அதற்கான வலி தெரியாது. எனவே இப்படிப்பட்ட அந்த லயன் வீடுகளில் ஏறக்குறைய அவர்கள் ஒரு குடிசைக்குள் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட பழங்குடியின மக்களைப் போல அவர்கள் ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்றது தான் இந்த லயன் வீடுகளை மையப்படுத்தி வருகின்ற செய்தி. இந்த லயன் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை விட்டு வெளியே வந்து சற்று எங்களுக்கான ஒரு நிலைப்பாட்டோடு நாங்கள் வாழ்வதற்கான களங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று இன்றைய இளைய சமுதாயம் அதற்கான ஒரு தேடலை நோக்கி நகர்கிறது. ஆனால் பிப்ரவரி மாதம் 2025
அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது லயன் வீடுகளை புனரமைப்பு செய்து மீண்டும் அவர்களுக்கான வாழ்விடமாக அது கொடுக்கப்படும் என்று அறிவித்தது. ஆனால் மலையக தமிழர்களை பொறுத்த மட்டில் லயன் வீடுகள் வேண்டாம் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எங்களுக்கு தனித்த வீடுகள் கொடுங்கள் என்ற கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றது. மலையக தமிழர்களுடைய அபிவிருத்திற்காகவும் மலையக தமிழர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்தியா பல நகர்வுகளை எடுத்துக்கொண்டு செல்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தால் கூட இன்று வரை அந்த மலையக தமிழர்களுக்கான விமோச்சனம் கிடைக்கவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. இதே வேளையில் 1980ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூட்டில் லட்சுமி என்கின்ற ஒரு பெண் மரணத்தை தழுவி விடுகிறார். இவர்களும் உரிமைகளை கேட்டதின் காரணமாக சுடப்பட்டு மரணத்தை தழுவுகிறார்கள். ஒரு ஆண் எப்படி இந்த மக்களுக்கான விடுதலையை நோக்கி நகர்ந்தாரோ அதுபோல ஒரு பெண்ணும் நகர்ந்து மரணத்தை தழுவி இருக்கின்றார். தொடர்ச்சியாக மலையக தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், தொடர்ச்சியாக அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், இவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. குடியுரிமை வேண்டும் என்று கேட்பதற்கே பெரும் போராட்டத்தை அவர்கள் எடுத்தார்கள். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தில் பல லட்சம் தமிழர்கள் அகதிகளாக அலையக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டது. அவர்கள் மீண்டும் சொந்த நாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று கூறி அவர்களை மீண்டும் மலை சார்ந்த இடங்களில் குடியமர்த்தி அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி நகராத ஒரு களம் எடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது 1000 ரூபாயை மையப்படுத்திய ஒரு பிரச்சனை பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன. தங்களுடைய கூலி எதை நிர்ணயிக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்கு இதுவரை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய கூலி வலியான கூலியாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். அந்த கூலியை வைத்து ஒரு மருத்துவம் பார்க்க முடியவில்லை, தன்னுடைய வீட்டில் உணவுக்கு செலவு செய்ய முடியவில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இருந்திருக்கிறது. இந்த சூழலில் எங்களுடைய கூலியை 1000 ரூபாயாக கொடுங்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியதிருக்கின்றது. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டது. மனிதன் வானத்தில் போய் வீடு கட்ட தொடங்கிவிட்டான், நிலவை கையில் பிடித்து விட்டான் என்கின்ற கருத்துகள் பேசப்பட்டால் கூட இதுபோன்ற நிலைமையில் வாழக்கூடிய மக்கள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள், பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் மலையக தமிழர்களுடைய வேதனையை மையப்படுத்திய செய்திகளை யாராவது எடுத்து வைப்பாரா என்கின்ற கேள்விக்கு போகின்ற பொழுது ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள். அதன் பின்பு அதை தாண்டிவிட்டு அவர்கள் வேற களத்திற்கு சென்று விடுகிறார்கள். சுமார் 60-70 ஆண்டுகளாக அந்த மக்கள் இதுவரை இன்னல்களை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசாங்கமும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, மலையக தமிழர்களை மையப்படுத்திய எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அந்த சகோதரி எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் பல வலியான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவைகளை குறித்து விரிவாக பேசுவது என்பது தற்பொழுது உள்ள சூழலுக்கு அது ஏற்புடையதா என்ற கேள்வி எழும்புகிறது. ஆயினும் மலையக தமிழர்களுடைய வலிகள் தீர்க்கப்பட வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லைன் வீடுகள் மாற்றப்பட்டு தனி வீடுகள் அமைக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வியல்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். கல்வி புரட்சி அந்த மக்கள் மத்தியிலே எழுப்பப்பட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் கொண்டு கல்வியிலே அவர்கள் முதன்மை பெற வேண்டும். அங்குள்ள இளைஞர்கள் மறுமலர்ச்சியை நோக்கி நகர வேண்டும். இதற்கான களங்களை தமிழ் சமூகம் கூடி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உள்ள பிரதானமான களமாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.